மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக சொல்லும் முதல்வரின் குற்றச்சாட்டு குறித்து ஈரோடு பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். அப்படிலாம் தெரியல. எல்லாத்துக்குமே மத்திய அரசுனா அது சென்டர் ஆஃப் த பாயிண்ட் சொல்கிறாங்க இந்தியாவில். அது எப்படி செய்யாமல் விடுவாங்க? எல்லாத்துக்குமே செய்வாங்க. நிறையா பேர் பயன்படுறாங்க. அது எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறையா விஷயம் இருக்குது. அதில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இருக்குது. மத்திய அரசு எல்லாத்துக்குமே ஒரு சரிசமமாக தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க. பிஜேபி ஆள்றது சலுகை கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறது நம்மளது தொழிலில் வளர்ச்சிக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற வெளி மாநிலத்தோட நம்ம தொழில் நம்ம பின்தங்கி ஆயிடுச்சு. ஆனால் என்ன பொருளாதாரத்தில் நானே லாஸ் ஆகிட்டேன் ஜிஎஸ்டி வந்த பிறகு. மகாராஷ்டிரா இதெல்லாம் பிஜேபி ஆளும் மாநிலத்தெல்லாம் என்னென்ன சிறப்பான திட்டங்கள்லாம் இது பண்ணுறாங்க. இது முதல்வர் சொல்கிற கருத்து உண்மை தான். சென்ட்ரல்லேருந்து என்ன ஃபண்டு வந்திருக்கு நமக்கு? அப்படி எதுவுமே இல்லைல்ல. மத்திய அரசு கொண்டாடுறாங்க. ஏன் இல்லாமல் இருக்குது? மத்திய அரசு செஞ்சு தான் இருக்குது. அதாவது ஸ்மார்ட் சிட்டி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்மார்ட் சிட்டி எப்படி வந்தது? மத்திய அரசு மூலியமாக ஸ்மார்ட் சிட்டி வந்திருக்குது. அதனால தான் எங்களுக்கு கனிமாட்டி வழிவாங்க கட்டி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு தானே கொடுத்துருக்காங்க. அது பாஜக ஆப்போசிட் தான் சொல்லுவாங்க. இது ஆட்சியை முடிய போய் இந்த 5-6 வருஷம் செய்யவே இல்லையா? 4-5 வருஷம் மத்திய செய்யவே இல்லையா? மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக சொல்லும் முதல்வரின் குற்றச்சாட்டு குறித்து ஈரோடு பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.